நம்ம இந்த வீடியோவில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகானகோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கை வாக்குக்கு வந்திருக்கோங்க. இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதாங்க டிக்கெட்டு. ஸோ வந்துட்டு 1100 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு 75வது மாடியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் உங்களுக்கு பேங்காக்கே தெரிகிற அளவுக்கான ஒரு வியூ இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டோட்டல் பேங்காக்கே தெரியுதுங்களா? எப்படி இருக்கு பாருங்கள், வியூ சூப்பர் வியூ இருக்குங்க இங்கேருந்து. வா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க, இதுதாங்க அந்த சாவோ பிராயா ரிவர். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதாங்க அந்த ரிவர், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ஓகேங்க, நம்ம வந்துட்டு 78th ஃப்ளோருக்கு போனோம்னா இந்த லிஃப்ட்டில் தான் போகணும். அப்படியே வாங்க போகலாம். அப்படியே ஓகேங்க, வாங்க நம்ம அந்த கிளாஸில் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வந்தீங்கன்னா இந்த இடத்த 78th ஃப்ளோர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரூப் டாப்புங்க. பாருங்கள், இதுதான் இருக்கையிலே டாப்பஸ்ட்டு. வாங்க நம்ம அந்த ரூப் டாப்பும் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க, நம்ம டாப்பஸ்ட் இந்த பில்டிங்கோட இருக்கையிலே டாப்பான இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சிட்டி வியூ பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 360 வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சீட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ இருக்கிற டாப்பு. இது வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 314 மீட்டர். இங்கே பாருங்கள், ஒரு 3Dயில் ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். 3Dயில் நம்ம கண்ணாடி கட்டிட்டு அப்படி மேலே பறக்க விட்றாங்க. ஏதோ உண்மையிலே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கையில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே பாருங்கள். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா பேங்காக்கில் இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரிஸுங்க. அந்த வகையில் போன எபிசோட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேஷனல் மியூசியம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகானகோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கை வாக்குக்கு வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வாக் எந்த மாதிரினா, இது வந்துட்டு ஆக்சுவலாக பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங்கு. அதில் வந்துட்டு நம்ம அந்த மேலே டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்கை வாக் மாதிரி பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த பக்கமாக தாங்க நம்ம இடத்துல உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் செக்யூரிட்டியை வந்து நம்ம பேக்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்படியே உள்ளே அனுப்புவாங்க. வாங்க நம்ம அப்படியே செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, டிக்கெட் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இந்த நேரலையாக வந்து நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் அந்த கவுண்டரில் போய்ட்டு கூட புக் பண்ணிக்கலாங்க. கார்டு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிடுவோம். வாங்க போகலாம். வாங்க, காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்துட்டு தாய் பாட்டு வந்துட்டு 1100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டிக்கெட்டு வாங்கியாச்சுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஐட்டங்கள் இதில் போட்டிருக்க ஐட்டங்கள்ஸ் எல்லாமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் பாருங்கள், நம்மளோட இந்த ட்ரிப்பில் நம்ம கூட நம்ம டேவிட் என்ன ஜாயின் பண்ணிக்காங்க, நம்ம ரூம்மேட்டு. ஸோ நானும் இவரும் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஹாய் சொல்லுங்கண்ணே. ஹாய். ஓகேங்க, வாங்க போகலாம். இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதாங்க டிக்கெட்டு. ஓகேங்க, நம்மளோட டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அது வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ஒரு லிஃப்ட்டில் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து 75th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். நம்ம லெவல் 1லேருந்து 75th வரைக்கும் லிஃப்ட்டில் வந்தோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாலே உள்ளே செம்மையாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. என்னென்னா உள்ளே வந்துட்டு ஒரு எல்இடி ஸ்க்ரீன் மாதிரியே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கீழேருந்து மேலே வர்றதா கூட நீங்கள் ஒரு ஃபன்னாக இருக்கணும், கிட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக ஒரு எல்இடி மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க இடம். இப்போ பாருங்கள், டோட்டல் பேங்காக்கே தெரியுது, அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு 75வது மாடியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் உங்களுக்கு பேங்காக்கே தெரிகிற அளவுக்கான ஒரு வியூ இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், டோட்டல் பேங்காக்கே தெரியுதுங்களா, எப்படி இருக்கு பாருங்கள், வியூ சூப்பர் வியூ இருக்குங்க இங்கேருந்து. வா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அருமையான இடம்.
வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள் வருது போட்டிருக்க பாருங்கள், கிங் பவர் மகாநக்கோன் இந்த பில்டிங்கோட பேரை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது மகாநக்கோனில் ஏதோ க்ளவுடினி வால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குதுங்க. ஆக்சுவலாக 18 டிசம்பர்லேருந்து 2 ஜனவரி வரைக்கும். ஸோ எவ்ரிடே வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது எல்லாமே ஈவினிங்கில் தான் நடக்குது. பட் ஆனால் நீங்கள் மார்னிங்கில் வர்றதா இருந்தால் வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மார்னிங் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, மதியம் 3:30 வரைக்கும் இங்கே இருக்கலாம், பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வியூ பாருங்கள், வா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு லென்ஸ் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த மலேசியாவில் உள்ள இந்த ட்வின் டவருக்கு பார்த்துருந்தோம்ல, ஸோ அதே மாதிரியே ஒரு லென்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது, ஃபுல்லாக சிட்டியை பார்க்குற மாதிரியான இது. பட் ஆனால் அங்கே ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 தாய்பாட் 10 தாய்பாட் காயின் போடுறோம். அதாவது 20 போடணும், அதாவது 2 10 ரூபா காயினாக போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் நீங்கள் பார்க்க முடியும் 150 செகண்டுக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம மாற்றிருக்கோம், போட்டு பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்மளோட அந்த காயின் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அதோட வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, டோட்டல் நல்லா சிட்டியை தருது, நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க, இதுதாங்க அந்த சாவோ பிராயா ரிவர். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதாங்க அந்த ரிவர், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசுங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதா இருக்குங்க. ஆனால் கடைசியில் வந்து பேங்க்குக்கு கீழே இறங்கி சவுத் சைடில் ஒரு கடலில் வந்து கலந்துருதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிவருங்க இது. இந்த ஆங்கிள் வந்து வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிட்டி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். இங்கே பாருங்கள், சிட்டியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனாலும் இங்கே இவ்வளோ பக்கத்தில் நின்னாலும் கண்ணாடி இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒரு பயம் இருக்க தாங்க செய்யுது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷவர்னியர் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டவரை பற்றின ஒரு இது கார்டெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்கு கேட்டால். இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாவ், பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஓவரால் சூப்பருங்க பாருங்க. வாங்க நம்ம இந்த பக்கமாக போய் பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே எப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே போட்டிருக்க பாருங்கள், ரூப் டாப் வந்துட்டு 75. ஓகே, அப்படியே வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு 78th ஃப்ளோருக்கு போகணுன்னா இந்த லிஃப்ட்டில் தான் போகணும். அப்படியே வாங்க போகலாம் அப்படியே. ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து 75ல் இருக்கிறோம். நம்ம 78க்கு போயிட்டுருக்குறோம். வாங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லு இந்த ஒரு ரவுண்ட் லிஃப்ட் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் 78 வந்துட்டு இந்த லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பாருங்க, மேலே இங்கே ஒரு ஃபுல்லாக கிளாஸ் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 76 ரீச் ஆகிட்டோம். அடுத்து நம்ம இறங்க போகக்கூடியது 78 தாங்க. அது ரூஃப் டாப் மாதிரி போட்டிருக்குறாங்க. வாங்க போகலாம். வந்துட்டங்க, நம்ம 78th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு 78th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், இடம் வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. வெயில் பிச்சு எடுக்குது. ஆனாலும் பாருங்கள், இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்குறாங்க வெள்ளைக்காரங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம அந்த ஒரு கிளாஸில் உள்ள அந்த ஸ்கை வாக்கில் நம்ம போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான், இந்த பக்கம் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறது இந்த ரூஃப் டாப்புங்க, இதாங்க இருக்கிறதுலே டாப் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து அடுத்து போவோம் வாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அந்த கிளாஸில் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே சிட்டி தான் தெரியுது. விழுந்தோன்னா அவ்வளோதான், ஆள் காலி, அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க நம்ம ஏறி பார்ப்போம். ஏன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதில் தான் வந்து வந்துட்டு நீங்கள் நம்மளோட ஷூ கவர் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் நடக்கணும். ஐயோ பயமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், கீழே இருக்கிறத பார்த்துட்டு நடக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் கீழே பார்க்காதீங்க, கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயமாக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் நடந்து போகலாம். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கீழே நம்ம நடக்கிறோம், நம்மளுக்கு கீழே விழ மாட்டோன்னு தெரிஞ்சாலுமே நமக்கு ஆனால் பயம் இருக்க தான் செய்யுது. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
வா ஒர்த்துங்க ஒர்த்து. இது வந்துட்டு நம்ம இப்போ 78வது மாடியில் இருக்கிறோம். இவங்க வேறு வந்திருக்காங்களா, இவங்க வெயிட் வேறு அதிகமாக இருக்காங்க, உடஞ்சி விழுந்துருமோன்னு வர பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வந்தீங்கன்னா இந்த இடத்த 78th ஃப்ளோர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் ட்ரை பார்த்து முடிச்சிட்டோம். செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ஒர்த்து தான், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரூப் டாப்புங்க. பாருங்கள், இதுதான் இருக்கையிலே டாப் ஃபஸ்ட்டு. வாங்க நம்ம அந்த ரூப் டாப்பும் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 2 சீட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாலே டூரிஸ்ட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடலாங்க, வந்து உட்கார வைக்கலாம். ஆக்சுவலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் உட்காரக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு விடுவாங்க. பட் ஆனால் எங்களுக்கு உட்காரக்கெல்லாம் இடம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம டாப் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கோட இருக்கையிலே டாப்பான இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், சிட்டி வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஒர்த் இடம் இது, சூப்பர் இடம். இங்கே பாருங்கள், சீட்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே ஒவ்வொரு சைட்லேருந்தும் ஆங்கிள்லேருந்தும் வீடியோ பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், சிட்டி வியூ பாருங்கள். நிறைய பெரிய பில்டிங்கில் பார்க்க முடியுதுங்க. பட் ஆனால் இதுதான் இருக்கையிலே டாப்பஸ்ட் பில்டிங் மாதிரி தெரியுது மற்ற பில்டிங்கில் கம்பேர் பண்ணும்போது. வா, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துட்ருக்கீங்களா, இந்த லிஃப்ட்டில் தாங்க நம்ம வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்தோம். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸு கூட இருக்குது, ஸ்டெப்ஸில் வரணும்னா நீங்கள் வரலாம். அப்படி இல்லைனா 75 ஃப்ளோர்லேருந்து நீங்கள் லிஃப்ட் பிடிச்சி 78th ஃப்ளோருக்கு நீங்கள் லிஃப்ட்டில் கூட வரலாம். சூப்பருங்க. பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து நம்ம டாப் இது வந்து ஓப்பன் வியூங்க. அது ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து 75ஆம் மாடியில் வந்துட்டு நம்ம க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் ஒரு வியூ பார்த்துருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் வியூங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓப்பன் வியூங்க. எந்த ஒரு கிளாஸும் கிடையாது, எந்த வேறு ஒரு தடுப்பும் கிடையாது. ஜஸ்ட் இந்த பாருங்கள், இந்த பார்க்குறீங்களா, இந்த ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டோட்டல் சிட்டியாக ஓப்பனில் பார்க்குறீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அதிகமாகவே இருந்தால் கூட இங்கே நல்ல குளிர் இருக்குங்க. ஏன்னா அந்த மேலே வர அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் குளிரும் செய்யுது. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 360 வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சீட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ இருக்கிற டாப்பு. இது வந்துட்டு கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 314 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 314 மீட்ரு ஹைட்டில் இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. வா பாருங்கள், நான் அந்த பக்கம் தான் அந்த கிளாஸு, அதில் தான் நம்ம இவ்வளோ நடந்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த 78th ஃப்ளோரில் உள்ள இந்த கிளாஸ் என்ட்ரன்ஸும் பார்த்துட்டோம், இந்த ரூப் டாப்பும் பார்த்துட்டோம். வாங்க அப்படியே நம்ம இப்போ கீழே போக வேண்டியதான். வாங்க, நம்ம இந்த வழியாக தான் போகணும், வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இறங்கும்போது படியில் இறங்குறோம் பாருங்கள். அந்த லிஃப்ட்டை சுற்றியே படி போட்டிருக்கிறாங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம வந்து 78th ஃப்ளோர்லேருந்து இறங்கி 75th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே தான் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இதில் வெயிட் பண்ணி அப்படியே நம்ம கீழே போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ 75th ஃப்ளோரில் இருக்காங்க. நம்ம இதுலேருந்து இப்போ கீழே போகிறாங்க பாருங்கள். பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், லிஃப்ட் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஓகேங்க, நம்ம லிஃப்ட்லேருந்து இறங்கி அப்படியே முன்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்சது, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த சவனியர் ஷாப் வச்சுருக்காங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் கூட இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. ஓகேங்க, நம்ம இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆகணும்.
ஃபோட்டோ வந்துட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு 300 தாய் பாட் கேட்குறாங்க அந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு QR கோடு இருக்குது. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை வாங்கலை. ஓகேங்க, வாங்க நம்ம இந்த பக்கம் மாட்டி எக்ஸிட் ஆக வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஒரு 3Dயில் ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். 3Dயில் நம்ம கண்ணாடி கட்டிட்டு அப்படி மேலே பறக்க விட்றாங்க. ஏதோ உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கையில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே எல்லாம் எக்ஸைட் முடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் தான் நம்மளோட லாக்கரில் நம்ம பேக்கை வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் அவரோட பேக் எதுவும் கேரி பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாக்கர் ஃப்ரீ தான். ஸோ வாங்க அப்படியே நம்ம பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து நம்மளோட அந்த பேக்கை எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கிறிஸ்மஸ் வந்து 25ஆந்தேதி வருதுங்கிற ஒட்டி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகணும். வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்ம இந்த மகாநகோன் அந்த ஸ்கை வாக்குலாம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். செமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணலாம். 1100 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா 300 பாட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது. ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்து. நாம் இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக் ஃபார்முக்கு வந்திருக்கோங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஃபீஸ் வந்துட்டு 200 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஸ்னேக் ஹேண்ட்லிங் ஷோன்னு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. The longest venomous snake in the world, the king cobra. งูจงอางครับรบกวนพฤติกรรมก็คือชูคอยกเว้นตัวด้วย1/3ของความยาวลำ Is the time to catch the king cobra by bare hand. งูเห่าครับ In Thai we call งูเห่า because งูเห่า it means barking snake. When they struck, it can perform a loud and warning sound. งูเห่าก็กระดกสันตัวเขานะครับ I'm kidding, alright, snake. All of them no ear พอตัวกลับไปด้วยวิธีการในการนะครับ Behavior. It moves very fast and have an aggressive defensive behavior like this. But it's a non-venomous snake. It's only protective behavior. Python. For the ball python, this one originally from Africa.